அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 31/3/2026 அருமையான விசுவாவசு வருடம் 17ஆம் தேதி மகாவீரர் ஜெயந்தி, அரசு விடுமுறை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 எம்பெருமான் முருகனுக்கு மயில் வாகனம் செய்து கொடுக்க இருக்கிறோம். மயில் வாகனத்தை ஒப்படைக்க இருக்கிறோம். அனைவரும் வர வேண்டும், அருளாசி பெற வேண்டும். எல்லாரும் வந்து எம்பெருமான் கருணையில், முருகப்பெருமான் கருணையில் இந்த நிகழ்வு வேற எப்போ நடக்கும்னு தெரியாது. இதுக்கு முன்பாக நீங்க ஏதாவது மயில் வாகனத்தை கொண்டு போய் முருகனுக்கு ஒப்படைச்சிருக்கீங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி வேற யாராவது நம்மகிட்ட கேட்பாங்களான்னு தெரியாது. யாரும் கேட்டு நம்ம இந்த மாதிரி திரும்ப மயில் வாகனம் செய்வோமான்னு தெரியல. அதனால எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக சேர்ந்து நம்ம ராஜலட்சுமி அம்மா அவர்கள் செய்த மயில் வாகனத்தை நாம் கொண்டு போய் முருகனிடம் ஒப்படைத்து விட்டு வருவோம். வாங்க கிருஷ்ணாபுரம் முருகன் கோவிலுக்கு வாங்க. திதியோகம் கரணம், 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 7:46 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி. மாலை 3:57 வரைக்கும் பூரம், அதன் பின்பு உத்திரம். பங்குனி உத்திரம் இன்று மாலை 3:57 தொடங்கிடுது. நாமயோகம் மாலை 4:12 வரைக்கும் கண்டம், அதன் பின்பு விருத்தி. கண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம், யோகி சனி, அவயோக நட்சத்திரம் ரோகிணி, அவயோகி சந்திரன். அதன் பின்பு விருத்தி நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை, யோகி புதன், அவயோக நட்சத்திரம் மிருகசீரிசம், அவயோகி செவ்வாய். காலை 7:46 வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்கிரன், அதன் பின்பு இரவு 7:41 வரைக்கும் பரசை காரணம் சந்திரன், அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன். இதுக்கு முன்பாக நீங்க வந்து எங்காவது மயில் வாகனம் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களா? இல்ல மயில் வாகனம் செய்யும் பொழுது பார்த்திருக்கீங்களா? இல்ல மயில் வாகனம் இந்த மாதிரி ஒப்படைப்பதை நேர்ல இருந்து பார்த்திருக்கீங்களா? மயில் வாகனத்தில் முருகன் வந்த காட்சியை பார்த்து உங்களுக்கு என்ன நல்ல நடந்திருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மேஷத்துல சுக்கிரன், மிதுனத்துல குரு, கேது சந்திரன் சிம்மத்துல, புதன் செவ்வாய் ராகு கும்பத்தில், சூரியன் சனி மீனத்தில். வாங்க நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி, கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி.
மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.